ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது, நீங்க யாரை விரும்புறீங்களோ அவங்கள மனதில் நினைச்சுக்கிட்டே இந்த வீடியோ பாருங்க. நீங்க விரும்பின நபர் நிச்சயமா உங்களுக்கு கிடைப்பாங்க. இந்த வீடியோ யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, முதல் விஷயம், நான் நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் பண்ணிட்டேங்க, எனக்கு நிறைய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் ஆகிறதுங்கிறத விட நான் மெத்தட்ஸ் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய நெகட்டிவிட்டியா நடக்குது. நான் ஒரு விஷயம் நினைச்சு பண்ணா அதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான சரியான மெத்தட் இது. செகண்டு, என்னால் ப்ராப்பராக மெத்தட்ஸ் பண்ணவே முடிய மாட்டேங்குது. நான் ஒரு மெத்தட் பண்ணணும்னு நினச்சேன், என்னோட ஒர்க் ஷெடியூல்ஸ்னால எனக்கு பார்த்தீங்கன்னா அது சரியாக பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு. இல்லை, நான் மெத்தட்ஸ் பண்ணும்போது எனக்கு ஓவர் நெகட்டிவ் தாட்ஸாக வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்க. இல்லை, நான் எப்பயுமே நெகட்டிவாக தான் இருக்கிறேங்க அப்படிங்கிறவங்க. இந்த மாதிரி என்ன விஷயத்தில் என்னால் ப்ராப்பராக ஒரு விஷயத்த பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மெத்தட் சூட்டபுளாக இருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர் டேக்கு இவ்வளோ நேரம் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இல்லை, பட் மினிமம் ஒரு 5 minutes ஆகுது பண்ணணும். நீங்கள் பண்ணக்கூடிய நேரத்தில் அசைவ உணவு சாப்பிட்டு இருந்தா இதை பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் இம்பாக்ட் உங்களுக்கு கிடைக்காது. செகண்டு, முட்டையும் அசைவ உணவு தான், அது சொல்லிட்டேன். அடுத்தது, போதை வஸ்துக்கள் ஏதாவது நீங்க எடுத்திருந்தா, தண்ணி, தம்மு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்திருந்தாலும் உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. தேர்டு, இப்போ நீங்க ரொம்ப ஹை டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருக்கிறீங்க அப்படின்னாலும் இதை நீங்க பண்ணாதீங்க. ஹைலி டிப்ரெஷன் ஸ்டேட்ல நம்ம இருக்கும்போது எது பண்ணாலுமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்காது. என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்பு தன்மையோடு இருப்போம். அப்படியே நீங்க பண்ணாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்க, அந்த மாதிரியான நேரத்திலையும் இது பண்ண வேண்டாம். மற்ற எல்லா நேரம் இது நீங்க பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்றேன். யாராவது உங்களை விட்டு போயிருக்காங்க, உங்களை நீங்க ரொம்ப விரும்பின நபர் உங்களை விட்டு போயிட்டாங்க, உங்க கூட பேசுறது இல்லை அப்படின்னோடனே உடனே நீங்கள் மெத்தட்ஸ்லாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப 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 டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருப்பீங்க. இந்த நேரத்தில் அவங்க வரணும் 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 அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஹர்ட் பண்ணிப்பீங்க. இல்லை நான் தான் காரணம், இல்லை அதான் காரணம், ஐயோ அது போச்சு இது போச்சு அப்படின்னு ஏகப்பட்ட தாட்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வர நேரத்தில் நீங்கள் எது பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்காது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மனநிலையில் எந்த விதமான லா ஆஃப் அட்ராக்ஷனுமே பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் பண்ணணும்னு நினச்சி ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோட பண்ணுங்க. பிகாஸ் அவங்க உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுவாங்க. இப்போ இந்த மனநிலையில் இருக்க, எடுத்தோன்னு இப்படி பண்ணாதுன்னு சொல்லி உங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. அதனால எந்த ஒரு கைடன்ஸ் இல்லாமல் அது பண்ண வேண்டாம். ஓகே, நீங்க இப்பதான் எங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிருக்குங்க, நான் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த மெத்தட் பண்ணலாம். ஏன்னா இந்த மெத்தட் ஒரு பெரிய மெத்தட்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். இது பாத்தீங்கன்னா நமக்கு சைக்கோ சிம்பாலஜி சேர்ந்த ஒரு பின்லாக் மெத்தட்ஸ் உங்களுக்கு இருக்கும். சைக்கோ சிம்பாலஜினா என்னன்னு தெரியாதவங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்றேன். நம்ம ஒரு விஷயம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மந்திரங்கள் எடுத்துக்கோங்களேன். ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லும் போது ஆல்ரெடி சித்தர்கள் அந்த மந்திரங்களை சொல்லி சொல்லி உருவேற்றி சக்தி ஏற்றி வச்சிருப்பாங்க. நம்மளும் அதை சொல்லும் போது அந்த சக்தி நமக்கு உடனே கிடைக்கும். இந்த மாதிரி மந்திரங்கள் இருக்கும். அதே போல சைக்கோ சிம்பாலஜிங்கிறது ஒரு பிக்சர்ஸ். அந்த பிக்சருக்குன்னு ஒரு சக்தி இருக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு லோகோ பாக்குறோம். ஒவ்வொரு கம்பெனிஸ்காரங்க லோகோ வைக்கிறது இதான். இப்போ ஆப்பிள் எடுத்துட்டீங்கன்னா கடிச்ச ஆப்பிள், இல்லாட்டி இந்த 4 சக்கரம் இருந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா ஆடி ஓடுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லோகோவுமே நம்மளோட மனதில் இன்டைரக்டா அதை பதிய வைக்கிறாங்க. சைக்கோ சிம்பாலஜியும் இன்டைரக்டா பதிய வைக்கிறது தான். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லியும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகமாக பார்க்க முடியுமோ அவ்வளோக்குள்ள பாருங்க. கடமைக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சதா பார்க்க வேண்டாம். கேஷுவலாக பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அப்படி நீங்கள் பார்க்க ஆரம்பித்தாலே நீங்கள் நினைக்கக்கூடிய நபரை உங்கள் மனதில் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடிய நபரை மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 பேர் தாட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்குன்னா இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 4-5 பேர் மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் ஒரு பர்சனா அந்த பர்டிகுலர் பர்சனை மட்டும்தான் உங்கள் மனசில் மிகப்பெரிய லெவலில் அவங்க இருக்கணும். மற்றவங்க யாருமே அதில் ஒரு லெவல் கூட வரக்கூடாது. நீங்கள் கண்ணை முன்னாலுமே நீங்கள் யாரை மிஸ் பண்ணீங்களோ அவங்களோட தாட்ஸ் மட்டும் தான் இருக்கணுமே. அதை விட்டு எங்கள் அண்ணன் ஞாபகம் வருது, எங்கள் சித்தப்பா ஞாபகம் வருது, எங்கள் சித்தி ஞாபகம் வருது, அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ இதை நீங்கள் ஆல்டர்னேட் தான் பண்ணி ஆகணும். ஆல்டர்னேட் எப்படி பண்ணுறது நான் வேறு வீடியோவில் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு பர்சன் அவங்க இல்லாமல் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்காக பண்ணுறது தான். நான் பிக்சரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மணிக்கட்டில் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இல்லை உள்ளங்கையில் வரைங்க, அல்லது இடது கால் இருக்கு இல்லைங்களா, கால் மணிக்கட்டில் இல்லை பாதத்தில் எங்கனாலும் வரையலாம். மோஸ்ட் ப்ராபர்லி யாரும் பார்க்காத இடத்துல வரைங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா லவ் அட்ராக்ஷன். இதை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையான காதல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒரு சோல் கனெக்ஷன் மாதிரி வேலை செய்யும். சோல் கனெக்ஷன்னா என்ன அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பக்கூடிய நபர் உங்களுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் இருக்கும். நமக்கு ஒருத்தவங்க ரொம்ப பிடிச்சிட்டே இருக்கும்போது அவங்கள நம்ம நினைச்சாவே அவங்க நம்ம கால் பண்ணுவாங்க. இப்போதான்டா நான் உன்னை நினைச்சேன், எனக்கு உடனே கால் பண்ணிட்டேன், இப்போதான் உன தாட்ஸ் வச்சு உடனே கால் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய தோண ஆரம்பிக்கும் இல்லையா. இது எல்லாமே சோல் கனெக்ஷன் தான். இந்த சோல் கனெக்ஷன் என்ன ஆகும், பிரேக் ஆயிருக்கும். பிரேக்னா டோட்டலாக கட் ஆயிருக்காது, வீக் ஆயிருக்கும். இப்போ நீங்க இதை பார்க்க என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த சோல் கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகும். பட் நீங்க என்ன பண்ணணும், இதை பார்க்கறனால தான் அது ஸ்ட்ராங் ஆகுது.
இது பார்க்கறனால தான் அது நடக்குது அப்படிங்கிற எண்ணத்தில் பார்க்கவே கூடாது. நீங்கள் இந்த பிக்சரை வெறும் பார்த்துட்டு இருந்தாவே போதுமானது. கொஞ்சம் கொஞ்சமாக சோல் கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகும். இது பார்த்தா எனக்கு அது நடக்கும் அப்படிங்கிற எண்ணமும் வேண்டாம். இதை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இதை கடமைக்குன்னு செய்யாதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் டெய்லி எப்படி மொபைல் பார்த்துட்டு இருக்கிறீங்க, எப்படி நீங்கள் நார்மலாக டிவி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி இதையும் பார்த்துட்டு வாங்க. இதை நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்க உங்கள் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக உங்களை அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் எந்த தாட்ஸோடையும் பார்க்க தேவையில்லை. அப்படி பார்த்தாவே போதுமானது. அவங்களோட மனதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். அந்த சோல் கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். அதன் பிறகு கொஞ்சம் டைம் கொடுத்து, ஏன்னா உங்களோட பிரச்சனை என்ன நான் கேட்கவே இல்லை இல்லையா, உங்கள் பிரச்சனைக்கு தகுந்தாற் போல நீங்கள் டிசைட் அந்த டியூரேஷன் எடுத்துக்கோங்க. அவங்களோட மனசில் உங்களோட எண்ணங்கள் வந்த பிறகு நீங்கள் அவங்கள போய் ஒன்ஸ் மீட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு அவங்களே வருவாங்க. சில பேர் இந்த ஈகோ பிடிச்சவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள போய் நீங்கள் மீட் பண்ணுங்க. மீட் பண்ணும்போதும் உங்களுக்கு தெரிய டிஃப்ரெண்ட், அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த பிக்சரை நீங்கள் பார்த்துட்டு கண்களை மூடிக்கிட்டு மனதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் அப்படியே கண்ணிலே அப்படியே மனதுக்குள்ளாரே வரைய ஆரம்பிங்க. இதுதான் அடுத்த கட்டம். இந்த மாதிரி மனதில் வரைய இது வந்து ரொம்ப வேகமாக உங்கள் ஆழ் மனதில் பதிய ஆரம்பிக்கும். இந்த சிம்பிள்ஸை அப்படியே மனதிலேயே வரைஞ்சு விடுங்க. அப்படி வரைய இது வந்து உங்கள் ஆழ் மனதில் ரொம்ப வேகமாக பதிய ஆரம்பிக்கும். அப்போ இன்னும் பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு அகைன் நீங்கள் அவங்ககிட்ட மீட் பண்ணும்போது அவங்ககிட்ட நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாற்றத்தோட அவங்க ஏன் உங்களை விட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காட்டி கண்டிப்பாக நீங்கள் அதை தெரிஞ்சே ஆகணும். அந்த தப்பை எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அவங்க உங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னா எக்காரணத்து கொண்டும் திரும்ப போகாத அளவுக்கு பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு ஒருத்தவங்க போயிருக்காங்க சரி அப்படின்னு மனசை தெரிஞ்சு உங்ககிட்ட வராங்க. அப்படி வரவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய மாதிரியே அதே தப்பை திரும்ப பண்ணி நீங்கள் திருந்தாத ஜென்மம் அப்படின்னு உங்களை வெறுத்து மட்டும் போக வச்சிடாதீங்க. ஏன்னா ஒருத்தங்களை பிடிக்காம கோவப்பட்டு போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பிடிச்சி வருவாங்க. ஆனால் வெறுத்து மட்டும் ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால எக்காரணத்து கொண்டும் அவங்கள வெறுத்து போக வைக்காதீங்க. வெறுத்து போறதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க. முதல்ல அவங்க உங்களை வார்ன் பண்ணுவாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வார்ன் பண்ணும்போதே சரி பண்ணா சரி. ஆனா நீங்க அதை கண்டுக்காம அவங்க உங்களை விட்டு போன பிறகு எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லைங்க, சின்ன சண்டையில போயிட்டாங்க அப்படின்னு. உண்மையிலே சின்ன சண்டையா? எங்கிட்ட நான் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட ஃபோன் கன்சல்டன்ட் வருவாங்க. அவங்க என்ன சொல்லுங்கன்னா, எங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லைங்க, ஒரு சின்ன சண்டை, அவன் என்னை விட்டு போயிட்டா அப்படின்வாங்க. சரி அப்படி என்னதான் சண்டை முழுசா சொல்லுங்க. எங்களுக்கு சாதாரண மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்படிதான் சொல்லுவாங்க. கடைசியில் கேட்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயம் பண்ணாதன்னு சொல்லியிருப்பாங்க. இவர் திரும்ப அதையவே பண்ணி பேசாமல் போய் திரும்பி விளையாடுறது, பேசாமல் போய் திரும்பி விளையாடுறது, இப்படியே ஆகி கடைசியில் நீ திருந்த மாட்டேன்னு போயிருப்பாங்க. இவங்க எதை சாதாரணமாக எடுக்கிறாங்களோ அதை அவங்க ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டு நீ திருந்தவே மாட்ட அப்படின்னு போயிருப்பாங்க. இதுதான் வெறுத்து போகிறது. ஸோ இந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாட்டி கொஞ்சம் நாலேஜ் உள்ள ஒரு பர்சன் கிட்ட உங்கள் மனசை விட்டு ஷேர் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க, நீ இந்த தப்பு தான் பண்ணியிருக்க அப்படின்னு. அது என்னன்னு தெரிஞ்சு சரி பண்ணிக்கோங்க. அதன் பிறகு அவங்க கிட்ட பேசுங்க. நீங்க திருந்திட்டீங்க, நீங்க மாறிட்டீங்க அப்படின்னு அவங்க முழுமையா நம்பும்போது அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க. எக்காரணத்து கொண்டும் என் கைண்ட் அட்வைஸ், யாரும் உங்களை வெறுத்து போற அளவுக்கு மட்டும் நடக்காதீங்க. பாய்.